ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐயர் கடை, இன்னும் ரோட்டோர கடையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய டேஸ்ட்டான பருப்பு போலி. ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு கப்பு கடலைப்பருப்பு. இதை எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற போட்டுருங்க. கடலைப்பருப்பில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி மைதா மாவு, அதாவது கடையில் எப்படி பண்ணுவாங்களோ அதே போல் பண்ண போகிறோம். மைதா மாவு பார்த்திங்கன்னா 1.5 கப்பு நான் எடுத்திருக்கேன். கோதுமை மாவில் அடுத்து இன்னொரு போலி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 கப்பு மைதாவுக்கு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் மட்டும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் கலராக வேணும் அப்படிங்கிறதுனால. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சள், அந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு சப்பாத்தி மாதிரி கொண்டு வந்துடலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு முழுக்க ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் போலி சாஃப்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப ஹார்டாக போயிடும். அதனால தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்கான மாவாக இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கையில் அமுக்கும் போதே தெரியுது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு மேலாப்பில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. 1 மணி நேரம் இதுவும் நல்லா ஊறிட்டுருக்கட்டும். இதை 1 மணி நேரத்துக்கு டிஸ்டர்பே பண்ணாதீங்க. உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாக அதை அட்லீஸ்ட் ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு போலி சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் நம்ம 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நெத்தாக ஊறி இருக்கணும். ஊறலை அப்படின்னா நீங்கள் கூட ஒரு 5-6 விசில் வைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றிடக்கூடாது. பருப்பு 1 கப்பு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1.25 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பருப்பு சலசலன்னு அப்படி ஈரப்பதமாக ஆயிரும். நம்மளுக்கு அந்த ஈரப்பதம் இந்த டிஷ்ஷுக்கு தேவை கிடையாது. தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு 4-5 விசில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு தவா வச்சுக்கோங்க. எந்த கப்பில் மைதாவும் எந்த கப்பில் நம்ம பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப்பு வெல்லம் இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. வெல்லத்தை சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. வெல்லம் இந்த அளவுக்கு நல்லா இடித்து வச்சுருந்தா ஈஸியாக டக்குன்னு கரைஞ்சிரும். இது நம்ம லைட்டாக கரைச்சி விட்டுட்டு இதை வடிகட்டிக்கலாம். வெல்லத்தில் பார்த்திங்கன்னா சில நேரம் தூசி, மணல், இந்த மாதிரி அழுக்குகள்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஃபில்டர் பண்ண போகிறோம். ஒரு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா வெல்லம் சூப்பராக கரைஞ்சி வந்துடும். கரைஞ்சிருக்க வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சுத்தமான வெல்லம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வடிகட்டவே தேவையில்லை, டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி மெட்டல் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. டீக்கு வடிகட்டுற வடிகட்டி யூஸ் பண்ணக்கூடாது, அது பொத்து போயிடும். இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக குக்கரில் வச்சுருக்க பருப்பு வெந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 4 விசில் வச்சுட்டு அப்படியே தம்மில் வச்சுட்டேன், திறக்கவே இல்லை. இப்போ பாருங்கள், பருப்பு சூப்பராக மலர்ந்து வந்திருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது, எக்ஸ்ட்ரா தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சிருங்க. மத்து இருந்தால் மத்தை வச்சு நல்லா மசிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். முழுசாகவே இருக்கக்கூடாது, பருப்பு கம்ப்ளீட்டாக மசிஞ்சு வந்திருக்கணும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக அதே கடாயை கழுவிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளைப்பாகு, அந்த கடாயில் போட்டுருங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. மறுபடியும் மசிச்சு வச்சுருக்க இந்த பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். வெல்லத்து கூடவே சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வத்திக்கிட்டு வந்துடும். அதனால் நல்லா மசிச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம்.
தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்ல பக்குவமாக வந்திருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை அமர்த்தி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 1 மணி நேரத்துக்கு மேலே மாவு பிசைஞ்சு ஊற வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே இழுத்தா உங்களுக்கு அப்படியே இழுக்க வரணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். அதே நேரத்தில் ஊறவும் செய்யணும். இந்த மாவுலேருந்து ஒரு பகுதியை வந்து எடுத்துக்கலாம். ஒரு போலி செய்கிறதுக்கு ஒரு பகுதியை எடுத்துக்கலாம். நம்ம போட்ட 1.5 கப்பு மாவுக்கு ஒரு 8 போலி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் ஒரு போலியை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வாழை இலையை யூஸ் பண்ணிக்கோங்க. வாழை இலையோ அல்லது ஒரு பாலித்தீன் கவரோ அல்லது ஏதாவது ஒரு தட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பகுதியை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதில் வந்து நல்ல ஆயில் தடவிக்கணும். அந்த வாழை இலையில் நல்ல ஆயில் தடவிக்கிட்டு இந்த மாதிரி கைகளை வச்சு ஃபஸ்ட்டு அழுத்துங்க. அதாவது ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. நம்ம பருப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பருப்பு, தேங்காய், வெல்லம், அதையும் எடுத்து இந்த மாதிரி ஒரு கோழி குண்டு அளவுக்கு உருட்டிக்கிட்டு அந்த தட்டி வச்சுருக்க போலியில் நடுவில் அப்படியே ஸ்டஃப் பண்ணுங்கள். ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு வாங்க. அதாவது கொழக்கட்டையை மூடுற மாதிரி மூடுங்க. மூடிட்டு இந்த மாதிரி சப்பையாக தட்டி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா தன்னால் மூடிடும். மறுபடியும் ஆயில் தடவிக்கிட்டு இந்த மாதிரி கைகளால் அகட்டி அகட்டி விடுங்க. ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு சின்ன போலி வேணும்னா சின்னதாக தட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக போடுறேன். இந்த மாதிரி கைகளால் அப்படி தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். கஷ்டமே பட தேவையில்லை. ஆனால் கைகளில் வந்து கொஞ்சமாக லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் தடவினா தான் உங்களுக்கு இந்த மாதிரி இழுக்க வரும். இந்த அளவுக்கு நல்லா இழுத்து வச்சுருங்க. இப்போது அடுப்பில் வந்து இதை வந்து சுட்டு எடுக்கலாம். உள்ளுக்குள்ளே அந்த தேங்காய், அந்த பருப்பு, வெல்லம் சேர்ந்துருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு தட்டி வச்சுட்டு அப்படியே இலையை அப்படி சாய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக கையில் ஒட்டிக்கிட்டு வந்துடும் ஆயில் தடவி இருக்கிறதுனால. அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு பக்கம் வேக விடுங்க. மறுபடியும் அடுத்து ஒரு 1/2 நிமிஷம் வேக விடுங்க. தேவையான அளவுக்கு அப்பப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் கூட ஊற்றிக்கோங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப போட்டு கருக விட்டுறக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி கோல்டு கலர் ஸ்பாட்ஸ் வரும். அந்த நேரத்தில் எடுத்துக்க வேண்டியதான். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டஃபிங் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். செஞ்சு பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரோட்டு கடைகளில் இன்னும் ஐயர் கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லைக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைக்ஸை நிறைய கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த போலியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஜனாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது செஞ்சு பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். போலியை வந்து செஞ்சு வச்ச உடனே தட்டு பார்த்திங்கன்னா காலியாக போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு சுட விற்பனையாகக்கூடிய இந்த போலியை நீங்களும் ரொம்ப எளிமையான பொருட்களில் செஞ்சு பாருங்கள். இதே பக்குவத்தில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான போலி வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.